கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை காத்து நடத்தினார். பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி மாதத்திற்கான தியானத்திற்கு கர்த்தர் காண்பித்த வசனம் எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு மொழிபெயர்ப்பில் மைட்டி வாரியர்னு போட்டிருக்கு. பலமான யுத்த வீரனாய் என்னோடு இருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ட்ரெட் சாம்பியன், பயங்கரமான ஒரு விளையாட்டு வீரனாய் அல்லது ஒரு வெற்றி வீரனாய், சாம்பியன் வெற்றி வீரனாய் என்னோடு இருக்கிறார். டெரிபிள் ஒன், பயப்படத்தக்க ஒருவராய் என்னோடு இருக்கிறார். ஃபியர்ஸ் வாரியர், கோபமான போர் வீரனாய் என்னோடு இருக்கிறார். இப்படி அந்த மொழிபெயர்ப்புகள் கொஞ்சம் தீவிரமான வார்த்தைகளை போட்டு பயப்படத்தக்க ஒரு தொனியை, ஒரு உணர்வை உண்டாக்குகிற வார்த்தைகளை போட்டிருக்கின்றன. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர் என்னோடு பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார். எரேமியா எந்த சூழ்நிலையில் அதை சொல்கிறான் என்றால், அவன் 7வது வசனத்திலே சொல்கிறான், கடைசி வாக்கியத்திலே, நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். 8ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி, நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. 10ஆம் வசனம், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்து இருந்தது. கடைசி பகுதி, அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். இப்போ எரேமியாவுக்கு வாஸ் நாட் பாப்புலர். எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது மக்களுக்கு பிரியமானதாய் காணப்படவில்லை. பாபிலோன் ராஜா படையெடுத்து வருவான், நாடு தோற்கடிக்கப்படும், மக்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். அது யாருக்குமே பிடிக்கல. என்ன இப்படி நெகட்டிவா சொல்றான் என்று அவர்கள் அதை விரும்பவில்லை, அதை எதிர்த்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இந்த அதிகாரமே கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி தான் சொல்லுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் வரமாட்டான், பாபிலோன் ராஜா வரமாட்டான், வந்தாலும் அவன் தோற்கடிக்கப்படுவான், நாம் தான் வெற்றி பெறுவோம், இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பஸ்கூர்னு ஒருத்தன், அது 6ஆம் வசனத்தில் இருக்கிறது, ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தான், பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருந்தான். நாடு செழிக்கும், நாடு ஆசீர்வதிக்கப்படும், எதிரிகள் வரமாட்டார்கள், வந்தாலும் மண்ணை கவ்வார்கள், நாடு பாதுகாக்கப்படும். இப்படி பாசிட்டிவான நேர்மறையான தீர்க்க தரிசனங்களை சொன்னா, எரேமியா எதிர்மறையான தீர்க்க தரிசனம் சொன்னான். எதிரி வருவான், நாடு தோற்கடிக்கப்படும், மக்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்று சொன்னா. ஆகினால எரேமியாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அடிச்சாங்க. அதை விட அவன் என்ன வார்த்தை சொன்னாலும், நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமும் ஆயிற்று. அதனால அது ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க. தீர்க்க தரிசனத்திலே நாங்கள் நம்புறதில்லை, தீர்க்க தரிசனமே கிடையாதுன்னுவாங்க சிலர். நீங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம் அது வேதத்தின் படி சரியில்லைன்னுவாங்க, புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்னுவாங்க. ஃபீட்பேக்ஸை பார்க்குறோம்ல. நாங்கள் 2026 பற்றிய சில வெளிப்பாடுகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அதை ஒருவர் போட்டிருந்தாரு, இது அவர் ரொம்ப நீளமாக ஒரு ஃபீட்பேக் போட்டிருந்தார்.
இது வந்து சரியே கிடையாது, இப்படி கர்த்தர் பேச மாட்டார், இது சரியான தீர்க்க தரிசனம் இல்லை அப்படின்னு அவர் போட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவர் போட்டது. எனக்கு அது இதெல்லாம் பழகி போச்சு. இதுக்காக வருத்தமோ கோபமோ பட போகிறதில்ல, சோர்ந்து போகிறதில்ல. இன்னும் கேட்டால் எதிர்ப்புகள் வரும்போது ஒரு விதத்தில் உற்சாகம் தான் ஏற்படும். அப்போ அந்த அளவுக்கு இது வேலை செய்து நம்முடைய வார்த்தைகள் என்று சந்தோஷமும் உற்சாகமும் தான் ஏற்படும். ஆனால் அவரை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன், அவருக்காக பரிதாபப்பட்டேன். ரொம்ப நீளமாக ஒரு தீர்க்க தரிசனம் கூட சரியில்லை, இது வேதத்தின்படி இல்லை என்று அவர் போட்டிருந்தார். இன்னொருத்தர் புதிய ஏற்பாட்டில் இப்படிலாம் வெளிப்பாடு வராதுன்னு போட்டிருந்தார். சரி, அது அவங்களுடைய கருத்துக்கள். ஆனால் எரேமியாவை பரியாசம் பண்ணாங்க, நிந்திச்சாங்க. அநேகர் அவனை அவதூறு செய்தார்கள். அவனை பழி வாங்குவதற்கு குரோதம் தீர்த்து கொள்வோம் என்றார்கள். அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து, அவன் மேல ஒரு குரோதம், ஒரு வெறி, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பகை இருந்துச்சு. அவனை எப்படி ஆகினோம், நான் வந்து பழி வாங்கணும், அவனுக்கு தீமை செய்யணும்னு இருந்தாங்க ஒரு கூட்டம். இது இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் புறஜாதிகள் கிடையாது, இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். இஸ்ரவேல் மக்களில் தான் ஒரு பகுதியினர் இப்படி செய்தார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகினால அவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும், அவர்கள் இடறுவார்கள் என்று சொல்கிறான். அதனால என்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு போகும்போது, எரேமியா காலத்திலேயே ஒரு பேர் கிறிஸ்தவம் மாதிரி ஒரு பேர் யூதம் மார்க்கம் இருந்துச்சு. தீர்க்க தரிசனம்னா எல்லாரையும் ஆசீர்வதிச்சு சொல்லணும், தேசத்துக்கு நல்லது சொல்லணும், ஆசீர்வாதம் சொல்லணும், அப்படி ஒரு கருத்து அல்லது அப்படி ஒரு முறை இருந்துச்சு. உண்மையே சொல்லணும், அதான் தீர்க்க தரிசனம். நல்லதோ கெட்டதோ நடக்க போறத சொல்லணும், நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் சொன்னதை சொல்லணும், அதான் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வார்த்தைனா என்ன, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், மாறாகவும் இருக்கலாம். வார்த்தை என்ன சொல்லுதோ அதை சொல்றது. அப்படி சொல்லும்போது அதை எதிர்க்கிறவர்கள், ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்துவார், அவர்களை இடரச் செய்வார் என்று இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார். பாரம்பரிய கிறிஸ்தவம், பெயர் கிறிஸ்தவம், சடங்குகள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவம் அது ஒன்று இருக்கு. அதற்கும் வேத வசனத்திற்கும் நிறைய சில வித்தியாசங்கள் உண்டு, இடைவெளிகள் உண்டு, அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் வசனத்தை வசனமாக சொல்கிற தேவ பிள்ளைகள், வார்த்தையை பிடித்து கொண்டு வாழுகிற தேவ பிள்ளைகள், உலகத்தோட ஒத்து போகாம, மாம்சத்தோட ஒத்து போகாம வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கிறவர்கள், நிச்சயமா அவர்களுக்கு இந்த மாதிரி அவதூறு, அந்த மாதிரி பரிகாசம், கேலி எல்லாம் உண்டு. சிலருடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், சிலருடைய எரிச்சலை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அப்போ கர்த்தர் அவர்களோடு பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். சங்கீதம் 65:5 சொல்கிறது, அவர் பயங்கரமான கிரியைகளை செய்வதனால், அதனுடைய 2வது வாக்கியம் கடைசி பகுதி, தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், நல்லவர், மன்னிக்கிறவர், பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அவர் பயங்கரமானவர். பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். 18ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றான், நான் ஜெபித்த போது அவர் ரொம்ப பயங்கரமான விதத்தில் கிரியை செய்தார் என்று அவன் சொல்கிறான்.
18:6 சங்கீதத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். 7ஆம் வசனம், அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஜபத்திற்கு கர்த்தர் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கும்போது கர்த்தர் பயங்கரமானவராக நம்மளோட கூட இருக்கிறார். நம் பண்ணுகிற ஜபத்திற்கு பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள ஒரு பதிலை கொடுக்கிறார். சில நேரங்களில் நமக்கு மனிதனிடத்தில் நீதி உள்ள பதில் கிடைக்கிறது இல்லை. கோர்ட்டில் சில நேரம் கிடைக்கிறது இல்லை, சில நேரம் காவல் நிலையத்தில் நமக்கு நீதி கிடைக்கிறது இல்லை, சில நேரம் அரசாங்கத்தில், சில நேரம் சபையில், சில நேரம் குடும்பத்தில் நமக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார். எப்படி அருளுகிறார்? பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார். தாவீதுக்கு அப்படித்தான் செய்தார். அவர் பூமி அதிர்ச்சி, அக்கினி, புகை, அவர் குமுறினார். அது ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக அதை விவரித்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவரின் சத்ருவின் கையிலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார். அதனால ஜெபம் பயங்கரமான காரியங்களை செய்யும். ஜெபம்ன்றது ஏதோ ஒரு ஆறுதல், ஏதோ ஒரு சமாதானம், ஏதோ நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, ஜெபம் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கும். அதனால நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்துமஸ் போது இந்தியாவிலே பல இடங்களிலே கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். மதவாதிகள் கிறிஸ்தவர்களை தாக்கினார்கள். அதுக்காக இப்போ கூட ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஊழியக்காரங்கள்லாம் அதில் பேசினாங்க. இப்போ ஜனநாயகங்கள் சட்டப்படி ஜனநாயக ரீதியாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அது மட்டும் போதாது, நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நீதி உள்ள பதிலை நமக்கு தருகிறார். பெரும்பாலும் அரசியல்வாதிகள் பிள்ளையும் கிள்ளி விடுவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க, ரெண்டையுமே செய்வாங்க. பல அரசியல்வாதிகள் அப்படிதான் அரசியல் பண்ணாங்க. இந்த பக்கம் ஓட்டுக்காக இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறவர்களை கண்டுக்காம விட்டுருவாங்க. அந்த பக்கம் பெரிய அழுத்தங்கள் வரக்கூடாது, வெளிநாடுகள்லேருந்து அழுத்தங்கள் வரக்கூடாது, மீடியாவிலிருந்து அழுத்தங்கள், சட்ட சிக்கல் வரக்கூடாதுன்றதுக்காக கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆதரிப்பது போல, அதில் போய் பங்கெடுப்பது போல காட்டிக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால அவங்க கிட்ட இருந்து நீதி உள்ள பதில் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் பல நேரங்களில் கிடைக்காது, சில நேரங்களில் கிடைக்கலாம். ஜெபம் நமக்கு நீதி உள்ள ஒரு பதிலை கொண்டு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க, பல வழக்குகளை அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். ஏடிஎஃப்னு ஒரு அமைப்பு இருக்கு, சட்ட போராட்டம் நடத்துறாங்க கிறிஸ்தவங்களுக்காக, ஊழியங்களுக்காக. அவங்க பல வழக்குகளை ஜெயிச்சிருக்காங்க. பைபிளை விநியோகம் செய்வது சட்டப்படி சரி, பிரசங்கம் பண்ணுவது சட்டப்படி சரின்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு. தமிழக அரசு மத கட்டடங்களுக்கு கலெக்டர் இடத்துல என்ஓசி வாங்க வேண்டியதில்லைன்னு உத்தரவு போட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு நடக்குது, இல்லை நான் சொல்லலை. ஆனால் முழு நீதி நமக்கு எல்லா விஷயங்களிலும் நீதி கிடைக்க வேண்டுமானால் நம்ம ஜெபிக்கணும். கோர்ட்டை அணுகுவது தவறு இல்லை, அரசாங்கத்தை அணுகுவது தவறு இல்லை, ஜனநாயக ரீதியாக போராடுவது தவறு இல்லை. அது மட்டும் போதாது, ஜெபிக்கணும். ஜெபம் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கும், நீதி உள்ள ஒரு பதிலை கொண்டு வரும். கடைசியாக ஆதியாகமம் 28:17 சொல்கிறது, தேவனுடைய வீடு பயங்கரமானது. அதுதான் பெத்தேல் என்று பெயரிட்டான் யாக்கோபு. அவன் சொன்னான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. அவன் பயந்து, யாக்கோபு பயந்துட்டான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. தேவனுடைய வீடு என்பது சபையை குறிக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது, தேவனுடைய வீடு என்பது சபை. சபை ஒரு பயங்கரமான இடம். சபையை பற்றி முதல் வெளிப்பாடு பெற்றவன் யாக்கோபு தான். அவன் சொன்ன ஒரு காரியம்
இது பயங்கரமான இடம். சபைன்றது பயங்கரமான இடம். ஆறுதலான இடம் மட்டுமல்ல, ஜெப வீடு மட்டுமல்ல, சமாதானமான இடம் மட்டுமல்ல, சந்தோஷத்தை தருகிற இடம் மட்டுமல்ல, ஆசீர்வாதமான இடம் மட்டுமல்ல. அதெல்லாம் உண்மைதான். தேவ பிரசன்னம், தேவ மகிமை எல்லாம் இருக்கிற இடம் மட்டுமல்ல, பயங்கரமான இடம். ஆண்டவர் சபையை பற்றி சொன்னார், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும். இந்த கல்லின் மேல் எவன் விழுகிறானோ, மோதுகிறானோ, அவன் நொறுங்கி போவான். சபையாகிய கல்லை பற்றி சொன்னார். சபைன்றது பயங்கரமானது, பயங்கரமான ஒரு இடம். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நிச்சயமா அதை காட்டுவார், இந்த மாதத்தில் காட்டுவார். ஏன்னா சபையை துன்பப்படுத்தினாங்க. 2 பேர் முக்கியமாக துன்பப்படுத்தினாங்க. ஒன்று சவுல் என்கிற பவுல். கர்த்தர் அவனை ரட்சித்து அவனை ஆண்டவருடைய ஊழியக்காரனாக மாற்றினார். இன்னொருத்தன் ஏரோது ராஜா. அவன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொலை செய்தான். பேதுருவை கைது செய்து கொலை செய்ய முயன்றான். தேவ தூதன் வந்து அவனை அடித்து அவன் புழுத்து செத்து போனான். ஏன்னா சபை என்பது ஒரு பயங்கரமான இடம். அது இராணுவத்தை விட பயங்கரமான இடம். அது அரசாங்கத்தை விட பயங்கரமான இடம். அது வெறி பிடித்த கூட்டம் இருக்கிறது, மத வெறி பிடித்த கூட்டத்தை விட பயங்கரமான இடம் சபை. சபை மக்கள் பயங்கரமானவர்கள் அல்ல, சபை பயங்கரமான இடம். அந்த சபை மேலே யாராவது மோதினாலும், இந்த சபை போய் யார் மேலேயாவது மோதினாலும், ரெண்டுமே யார் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான். அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது மக்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. பயந்து போனான் யாக்கோபு. பயங்கரமான இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. சபை, கர்த்தர் உடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஜெபம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. சபை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நிச்சயமாக அவர் பாதுகாப்பை, விடுதலையை அருளுவார், நீதி செய்வார், நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். பயப்பட வேண்டிய, நம்ம பார்த்து தான் மற்றவங்க பயப்படணும். நாம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை, எதை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பல நேரங்களில் பயப்படுறோம். எங்களால் ஜபந்தான் பண்ண முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறோம், பயந்து போய் சொல்கிறோம். நம்மளை பார்த்து மற்றவன் பிசாசு பயப்படணும், நம்மளை பார்த்து மற்றவன் பயப்படணும், எல்லாரும் பயப்படணும். சரியான ஒரு ஆவிக்குரிய நிலைமை என்ன? நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படணும். நம்ம பயமுறுத்த கூடாது. நாம் எந்த விதத்தில் ஆனால் அவங்கள நாம் பயமுறுத்தாமலேயே அவர்கள் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். அதுதான் சரியான ஆவிக்குரிய நிலைமை. கர்த்தர் நம்ம கூட பயங்கரமானவராக இருந்தால் நிச்சயமாக நம்மளை பார்த்து இவனும் பயப்பட தான் செய்வான். அதைத்தான் கர்த்தர் இந்த மாதத்திலே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தை ஆசீர்வதியும். ஜனவரியில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். நீர் சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்த போது அதில் இஸ்ரவேல் மக்கள் முன்னால் போனாங்க, பின்னால் எகிப்து இராணுவம் துரத்தியது. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் மேக சம்பமாய், அக்னி சம்பமாய் இருந்தீர். இரவில் எகிப்து சேனைக்கோ நீர் மேக சம்பமாய் இருந்தீர். அவர்களுக்கு வெளிச்சமே இல்லை, இருட்டு. அவர்களுக்கு இருட்டிலே வெளிச்சமாய் இருந்தீர். தேவ ஜனத்திற்கு அவர்களுக்கு குளிரிலே அனலாய் இருந்தீர். எகிப்தின் சேனைக்கு இருட்டாய் இருந்தீர், குளிராய் இருந்தீர். இரவு நேரத்தில் அவர்களை கலங்கடித்தீர். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு, உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆதரவாய், அனுகூலமாய், ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதற்காக நன்றி. தேவ பிள்ளைகளை பகைக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் பயங்கரமானவராக இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு நிற்க, எப்பேற்பட்ட துன்பத்திலும் வசனத்துக்காக நிற்க, ஏனென்றால் அந்த வசனத்தை தந்தவர் பயங்கர பராக்கிரமசாலி, அவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே உண்டாக, சபைக்கு உண்டாக, தேவ ஜனத்திற்கு உண்டாக, தேவ ஊழியக்காரர்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் எல்லா முயற்சிகளை விட, வழக்கு போடுவதை விட, போராடுவதை விட
பிரச்சாரம் பண்ணுவதை விட ஜெபிப்பது ஒரு பெரிய பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கும் என்பதை நாங்கள் நினைவிலே கொள்ள, ஜெபிக்க, ஜெபத்தில் போராட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவனுடைய வீடு பெத்தேல் பயங்கரமாக இருக்கிறது ஆண்டவரே. அதனால மதவாத எதிர்ப்புகளை பற்றி ஆண்டவரே, சில நேரங்களில் அரசு எந்திரமே சில சட்டங்களை கொண்டு 12 மாநிலங்களில் தேவ பிள்ளைகளுக்கு எதிரான சட்டம், அந்த சட்டங்களை கொண்டு தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாங்க. கர்த்தாவே, சபை பயங்கரமானது என்பதை அந்த 12 மாநில அரசாங்கங்களும் இந்த மாதத்தில் உணர்ந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற மதவாத சக்திகள் ஆண்டவரே, சபை பயங்கரமானது என்பதை ஆண்டவரே அவர்கள் கண்டுகொள்ள, பவுல் கண்டு கொண்டது போல, ஏரோது ராஜா கண்டு கொண்டது போல கண்டுகொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பயன்படுத்தும், மறுரூபப்படுத்தும், மனம் திரும்புதலை கட்டளையிடும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்கள் தேவைகளெல்லாம் சந்தியும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.